ஆக்சுவலாக பார்க்க போனாக்கா வந்து டிராஃபிக்லாம் எதுவும் வராது சார். ரீசெண்ட் டிசிப்ளியா மணலி புதுநகர்னா ஒரு ரீசெண்டாக இருக்கும். ஸோ பொதுவாகவே ஒரு ஃபேமிலிக்கு இது ஒரு சேஃபான இடம். சேஃபான இடம். அந்த மணலி ரிஃபைனரி மாதிரி. நோ அது வந்து அதை எடுத்து இது சேர்க்க முடியாது. ஓகே. மணலி ஏற்ற வந்து இதில் சேர்க்க முடியாது. மணலி நியூ டவுன் கூட சேர்க்க முடியாது. இது ரொம்ப டீசென்ட் டிசிப்ளின் சார் இது. ஓகே. ஏன்னா இங்கே சைலண்ட் பிளேஸ், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதாவது வந்து சிட்டி உள்ள போனீங்கன்னா ஒரே இதாக சவுண்ட் இருக்கும், அது இருக்கும், அப்போ மேல் வீட்டில் பிரச்சனை இருக்கும். இங்கே தனியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே ஓகே. உள்ளேயே எல்லாமே கிடைச்சிடுது, ஸ்கூலு எல்லாமே உள்ளேயே இருக்கு. அதனால ரொம்ப ரேரா தான் நாங்கள் வெளியில போவோம். அதனால எல்லாமே இங்கேயே இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மேடம்? 5 வருஷத்துக்கு முன்ன சொல்லவே முடியாது, ஒரே காடு மாதிரி இருந்தது. நாங்க அங்கங்க புதரா இருந்தது, காடு மாதிரி இருந்தது. இப்ப நிறைய வீடு வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் இப்ப மெட்ரோ வந்துருச்சு, மெட்ரோ வாட்டர், அப்புறம் ட்ரைனேஜும் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு சேஃபான பிளேஸ் சார் இது? இப்ப நார்த் சென்னையில சொன்னா சில இடங்கள் சொல்லுவாங்க ஐயோ அந்த இடமா இந்த இடமான்னு. மணலி கூட சேஃபான இடம் தான். இது சேஃபான மணலி நியூ டவுன் வந்து சேஃபான இடம் தான். மத்தபடி ரோடு வசதி எல்லாம் நல்லா இருக்கு. ரோடு வசதி எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ கார்ப்பரேஷன் எடுத்ததுல இருந்து நல்லாவே ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்துல இருந்து இப்போ இதோட வளர்ச்சி வந்து பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இருக்கும். ஓகே, கண்டிப்பா. Thank you sir. Welcome to Happy Homes viewers. லேண்ட் பொதுவாகவே 2 விஷயத்துக்கு வாங்குவாங்க. ஒன்று உங்களோட சொந்த வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது சொந்த வீடு கட்டி வாழறதுக்கு. இன்னொன்று முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஒரு வாங்குவோம், ஒரு லேண்ட் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் வச்சிருப்போம், ஒரு 10 வருஷம் வச்சிருப்போம், நல்ல வேலையில் வைக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் 5 வருஷம் டைம்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த லேண்ட்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி டெவலப்டு ஒரு லே அவுட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது. ஸ்டேட் ஹைவே, 6 லேன் ஹைவே, 6 வழி சாலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் அப்படியே அந்த ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு. 6000 கோடி ரூபாய் கிட்ட கவர்மெண்ட்டே வந்து இந்த ஏரியாவை, அதாவது இந்த சைட் ஆஃப் த சென்னை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து செலவிடுறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, மால் வருது, டெக் பார்க் வந்து பக்கத்தில் வருது, அண்ட் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். அதாவது சென்னையோடைய அந்த மெட்ரோபாலிட்டன் அந்த ஏரியா வரும் தெரியுமா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரியான லே அவுட் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிஎம்டி லிமிட் வந்து ஓஎம்ஆர்ல சோழிங்கநல்லூரோட முடிஞ்சிருது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டிடிசிபி தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்த் சென்னையில் இருக்கிறோம். எங்க என்னன்றது இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கு, ஒரு சூப்பரான ஒரு ஏரியால இருக்கு. அதை பத்திலாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமா ஹாப்பி ஹோம்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. சென்னையில இந்த மாதிரி வாங்குறதுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், விலாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை தொகுத்து உங்ககிட்ட கொடுக்கணும். நீங்கள் வெயிலில் மழையில், இப்போ என் மூஞ்சி மேலே இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அந்த பக்கம் சூரியனில் காலையிலேயே வந்துட்டோம், 7 மணி தான் வந்து இருந்தாலும் சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் அலைஞ்சு தெரிஞ்சு பல இடங்களை போய் பார்த்து வந்து நூடுல்ஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்தபடியே நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் யூடியூப்ல வந்து நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராமில் சின்ன வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நீங்கள் போய் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அதுக்கான வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்கலாம். உங்களுடைய அலைச்சலை மிச்சப்படுத்தும், உங்களுடைய நண்பர்களுடைய அலைச்சலை மிச்சப்படுத்தும், எல்லாருடைய அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். ஸோ அதுதான் ஹாப்பி ஹோம்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குனாலும் அதையும் ஹாப்பி ஹோம்ஸ் விற்று கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணும். உங்களுடைய பையர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் செய்யும். ஸோ இப்போ இந்த லேஅவுட்டை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் குயிக்காக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது ஒரு பெரிய மெயின் ரோடு, அதாவது இந்த உள்ள லேஅவுட்டுக்குள்ள வருது 40 ஃபீட் ரோடு. மீது எல்லா ரோட்ஸுமே உள்ளுக்குள்ளேயே பெருசாக தான் இருக்குது. 14 ஏக்கர்ஸில் 300க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், அதாவது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டோட்டல் லேஅவுட் 14 ஏக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 அடி வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம ஏற்றுவாங்கல்ல, ஹைட் ஏற்றுவாங்கல்ல, இது இந்த ஏரியா ஒன்றும் பெருசாக வந்து ஃப்ளட்டுனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஏரியா கிடையாது. இருப்பினும் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக வந்து 3 அடி ஏற்றிருக்கிறாங்க. சோலார் லைட்ஸ் இங்கே இருக்கு. சோலார் லைட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்குது. ரெடி டு பில்டு, அதாவது நீங்கள் வீடு இங்கே இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டிடலாம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு வீடு கட்ட போகிறாங்க, போர்டு வச்சிருக்காங்க இந்த சைடு. ஸோ அதனால வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த கம்யூனிட்டி தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. கிட்டத்தட்ட வந்து போயஸ் கார்டன் ரேஞ்சுக்கு வந்து இந்த ஏரியா இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்ஸ் கிடையாது, நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பணக்கார ஏரியா கிடையாது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்களா, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, 80 அடி ரோடு, 100 அடி ரோடு வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு விசாலமாக வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். தனியாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போய் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து இங்கே லேண்ட் பார்சல் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ இது எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து மணலி நியூ டவுன்ல இருக்கோம். நல்லா கேளுங்க, மணலி நியூ டவுன், மணலி கிடையாது. ஸோ மணலின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கோயம்பேடுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து அப்படியே ஒரு டெட் எண்டு போயிட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் போகும்.
அந்த ரைட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணலி போயிடுவீங்க. அங்கே தான் அந்த ரிஃபைனரிஸ், இந்த பெட்ரோலியம் இதுக்கு சம்மந்தமானதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது அங்கேருந்து லெஃப்ட்டு. ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்தே லெஃப்ட்டு. ஸோ அந்த ரைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ள மணலிக்கு போகணும். இது பேர் தான் அதில் மணலி இருக்கே தவிர மணலிக்கும், அதாவது நீங்கள் அந்த மைண்டில் மணலினா நம்ம கற்பனை வரும்ல, ஒரு ஹெவி வெஹிக்கல்ஸு, இந்த ரிஃபைனரிஸ் இருக்கணும், அந்த மாதிரியான இடம் கிடையாது. மணலி நியூ டவுனில் ஸ்டேட் ஹைவேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒன்லி சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்னே சொல்லலாம். சிஎம்டி அப்ரூவலில் இந்த சைடு வந்து உங்களுக்கு கிடையாது. சிஎம்டினா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இல்லைனா கூகுள் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டிடிசிபிக்கும் சிஎம்டிக்கும் அப்ரூவல் தெரியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது 21 lakhsலேருந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு பிளாட்டை வாங்கி போடலாம் இப்போதைக்கு. இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். இது வந்து கோயம்பேடுலேருந்து நாங்கள் வரும்போதே கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம். வரும்போது அந்த சைடு தான் வந்தோம். 20 கிலோமீட்டர்ஸு 30 minutes டிரைவ். நாங்கள் கொஞ்சம் காலையிலே வந்ததுனால கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது டெவலப்மெண்ட்டோடைய அந்த கிளியரான ஒரு பெரிய லென்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ இப்போ OMR சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூரோட சிஎம்டி லிமிட் முடிஞ்சு அதுக்கப்புறமும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சின்னு போயிட்டுருக்கு. இந்த சைடே எடுத்துக்கோங்களேன், நார்த் சென்னை நம்ம சொல்கிறோம். நார்த் சென்னையில் திருவொற்றியூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 10,000 12,000 ரேஞ்சுக்கு வரைக்கும் போயிடுச்சு. திருவொற்றியூர் இந்த விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கக்கூடிய பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மினிமம் வந்து ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு வந்து மேலே போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபுல்லி டெவலப்டு இந்த மாதிரி பிளாட்டட் லே அவுட்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி பாருங்கள், பியூட்டிஃபுல்லான விஷயம், நம்ம ஸ்டேட் ஹைவேல அங்கே இருக்கிறோம். இது ஸ்டேட் ஹைவேலேயே இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் இது வரைக்கும் முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 2 ஹைரைஸ் பில்டிங் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஹைரைஸ் பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் பக்கா வீடுங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மணலி இது கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் மோர் டைம் சொல்கிறேன், இது வந்து மணலி நியூ டவுன். மணலி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு வந்து நியூ டவுன்ன்றது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ நாளைக்கு டெவலப்மெண்ட் வந்தாலும் கூட இந்த சைடு ரொம்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அசோக் லைலாண்ட் இருக்குது, JSW உடைய பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, SRF அந்த இருக்குது, அண்ட் தோஷிபா இருக்குது. ஸோ இது மாதிரியான நிறைய பெரிய கம்பெனிஸ், அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவங்களாம் எங்கே தங்குவாங்க? அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம், அவங்க வசிக்கிறதுக்கு ஒரு இடம்லாம் வேணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு இடமா இருக்கும். அண்ட் இந்த வளர்ச்சி இப்போ சென்னையோடைய ஃபுல் ப்ரைம் ஃபோக்கஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஃபுல் ப்ரைம் ஃபோக்கஸ் வந்து நார்த்து சென்னையை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணணும். ஏன்னா சவுத் பை டிஃபால்ட்டாக ஓடிடுச்சு, அந்த பக்கம்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஓடிடுச்சு. இதை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் 6,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. we can visibly see this. அண்ட் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த ஏரியா வந்து மணலி என்னும் போது ஃபேக்ட்ரிஸ் கிடையாது. பட் இந்த சைடு தூரமாக இருக்கின்றதால கொஞ்சம் வேர் ஹவுஸ் இருந்ததெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஹெவி வெஹிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இது அந்த மாதிரி இருக்கே, ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் ஓடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இந்த ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா கிண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிண்டி வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்கல்ல, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இந்த இண்டஸ்ட்ரியெலாம் எங்கே பாருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். கிண்டியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்கே இருக்குது? கிண்டியில் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் என்ன இருக்குது? ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. அந்த ஏரியா டெவலப் ஆகுது, மக்கள் வந்து அந்த இடத்துல நிறைய வராங்க. ஸோ இண்டஸ்ட்ரியால் அந்த இடத்துல சஸ்டைன் பண்ண முடியாது. உடனே அவங்க எல்லாம் காலி பண்ணிங்கன்னா அவுட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அதே தான் இங்கே ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம நிற்கிற ஏரியாவே வந்து இண்டஸ்ட்ரிக்கு பேர் போன ஏரியா கிடையாது. பிகாஸ் ஆஃப் த மணலி அந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு கொஞ்சம் வேர் ஹவுசஸ் இருக்குது. பொறுமையாக இந்த இடம் டெவலப் ஆகிடும். நல்லா இன்னொரு பெரிய விஷயம் சிஎம்டி லிமிட். ஸோ சிஎம்டி லிமிட்டில் இருக்கும்போது இது என்ன பண்ணணும், அப்படி வளருது இல்லையா சென்னையே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அண்ணா நகரில் போயிட்டு நீங்கள் இது வந்து 3,500 rupees per square feet, ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த லேஅவுட்டு, இந்த ரேட்டுக்கு சிஎம்டி அப்ரூவலோடைய உள்ளுக்குள்ளே நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடியது 6-way ஹைவே ரோட்டில் நீங்கள் எங்கேயாவது வாங்க முடியுமா? எனக்கு வந்து சொல்லுங்கள், கால் பண்ணியே சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதுக்கான என்கொயரி கூட பண்ண தேவையில்ல. இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது இருக்குதுப்பா, இது சூப்பரான ஒரு ஆப்ஷன்ப்பா அப்படின்றது மாதிரி எதாவது இருந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். we would love to hear it from you. சிஎம்டி லிமிட்டில் இவ்வளோ க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது இருந்ததுன்னா we request you, நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிவ் us an information. இதை விட பெஸ்ட் ஒன்று சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு 5 வருஷம் டவுன் த லைன் நீங்கள் வந்து கண்ண மூடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எஸ் யூ ஹேவ் இட். நீங்கள் அரை கிரவுண்டு வாங்கலாம், 1 கிரவுண்டு வாங்கலாம், நீங்கள் வந்து 500 சதுர அடி வாங்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையோடைய அந்த பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஆன் ரோட்டில் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அது பண்ணும்போது இருந்தது அதே ஃபீல் தான் எனக்கு இருக்குது இந்த டைமில். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருந்ததோ, அதாவது அந்த ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த ரோடை தாண்டி தான் போகணும். ஸோ இந்த ஏர்போர்ட் இப்படி போகிறோம் அப்படின்னா அந்த லே அவுட் இங்கே இருக்கும், அந்த டெவலப்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து
சரௌண்டிங்கில் இல்லைங்க வேற. நான் இப்போ வந்து இங்கே ஒன்று இருக்குப்பா, அங்கே ஒன்று இருக்குப்பா, அங்கே ஒரு லேண்ட் இருக்குப்பா, அங்கே ஒரு பார்சல் இருக்குப்பா, அங்கே ஒரு டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்கப்பா, அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ஒன்லி ஒன்று ஸ்டேட் ஹைவேலேருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு கன்சிடர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் இந்த வீடியோவில் எல்லா விஷயங்களும் சொல்ல முடியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் சில லிஸ்டிங் போடுறேன். ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் பக்கத்து சரௌண்டிங்லேயே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஸ்கூல்ஸ் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. வளர்ச்சி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெக்ஸிட்டி மாதவரத்தில் ஒரு டெக்ஸிட்டி வரப்போகுது. அந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா 4,90,000 சதுரடி மால் வந்து மாதவரத்தில் வரப்போகுது. 130 ஏக்கர் டெக்ஸிட்டி வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து மாதவரத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா அப்படியே அக்காங்க பக்கம் டெவலப் ஆகிக்க வேண்டியது தானே. இப்போ வந்து பெருங்குடி இருக்குது, பெருங்குடி இருந்து ஆனால் சோழிங்கநல்லூர் வரைக்கும் டெவலப்மெண்ட் உங்களுக்கு போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த சைட்லாம் போகவே முடியாது. நீங்கள் வந்து சிஎம்டி லிமிட் சோழிங்கநல்லூரோட முடியுது. இருந்தாலும் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கேயே 5,000-6,000 ரூபாய்க்கு வந்து டிடிசிபிலே வந்து உங்களுக்கு அந்த பக்கம் லேண்டு போச்சு. ஈசிஆர்லேயும் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த ரேட்டில் வாங்க முடியாது. 3,499 ரூபா, 3,500 வச்சுக்கோங்களேன். 3,500 ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் உள்ளே வந்து பார்த்துட்டு எந்த லேண்ட் வேணும், ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வீடு கட்டி ஆல்ரெடி இவங்க வந்து ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 2 வீடு கட்டுறாங்க, அந்த பக்கம் ஒரு வீடு கட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்படியே கட்டி விடலாம். அப்படி இல்லையா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடலாம். எஸ், வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வாங்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சண்டே சாட்டர்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனி வீக் டேஸோ எனி வீக் டே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களால் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹாப்பி ஹோம்ஸோடைய எல்லாவோட கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சைட் விசிட் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கலி அட்வைசஸ் சஜஷன்ஸ் எல்லாமே ஹாப்பி ஹோம்ஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளைப்பா இந்த லே அவுட் அந்த இருக்கும்ல, அந்த டயக்ராம் இருக்கும்ல, அது கொடுப்பா அப்படி சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்போ இது கரெக்டாக எங்கே வருது, அந்த கூகுள் மேப் லொகேஷன் கூட அப்படி சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அக்கம் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் தாண்டி வந்து சிஎம்டின்னு சொல்லி எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஆனால் இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டேட் ஹைவே நேராக வந்து அப்படி ஒரு ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இடம் சொல்கிறது கூட, இப்போ வாயில் சொல்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து எனக்கே கொஞ்சம் வழியில் கொஞ்சம் நமக்கு, ஆனால் கோயம்பேட்டிலேருந்து நான் எப்படி வர்றது அப்படின்னு நானே வந்து உங்களுக்கு அந்த வழியை ஈஸியாக சொல்லிடுறேன். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்து பீஸ் ஆஃப் லேண்ட் இது. ஸோ ப்ளீஸ் டூ கால் அஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது மைண்டில் அப்படியே ஓடி நிற்குது. அதை சொல்லலாமா இது சொல்லமாட்டேன்னு டக்குன்னு அது ஒரு கோர்வையாக வந்து வர்றது ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. பட் I think I've tried my best to give you best available information. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். I'll see you in the next video. Don't miss this opportunity. Investors, don't miss this opportunity. This is an opportunity, so don't miss it. Value investors, smart investors, இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. I'll see you in the next video.